ஸோ கைஸ் அப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் நோட்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் வாங்கணும்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்பீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ் நோட்ஸ் வேணும்னு எதுக்கடா நீங்கள் பக்கத்தில் போய் பேங்கில் போய் வாங்க வேண்டியதானடான்னு கேட்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நீங்கள் பேங்கில் போய் இப்போது இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெஷ் நோட்ஸ் வேணும்னா இன்றைக்கே போய் பேங்கில் கேட்டால் தரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் முன்னாடியே நீங்கள் சொல்லணும், எனக்கு இவ்வளோ நோட்டு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 ரூபா நோட்டு கெட்டு வேணும், 20 ரூபா நோட் கெட்டு வேணும், 100 rupees நோட் கெட்டு வேணும்லாம் கேட்பீங்கன்னா அவங்க ஒரு 2-3 நாள் முன்னாடியே சொல்லி வச்சா, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சா தான் அவங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் போயிட்டு வாங்கிட முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு இம்மிடியேட்டாக இன்றைக்கி தேவைக்கு எனக்கு ஒரு 10 ரூபா கெட்டு வேணும், 20 ரூபா கெட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட நியர்பை ஆர்பிஐயில் போய் டேரெக்டாகவே வாங்கிக்கலாம். அதோட என்ன ப்ராசஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்ஸ் இந்த ஆர்பிஐ மெயின் கேட்டுக்குள்ளே நீங்கள் வந்ததுமே உங்களுக்கு ஒரு செக்கிங் இருக்கும். அந்த செக்கிங்கில் உங்களுக்கு ஒரு ட்ரே கொடுப்பாங்க. அந்த ட்ரேயில் உங்களோட வாலெட், அது மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸ், கீஸ், பைக் கீஸ், அது மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அங்கே போட சொல்லுவாங்க. ஸோ அதை அங்கே நீங்கள் வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டில் எப்படி நம்மளை செக்கிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு அவங்கள விடுவாங்க. ஸோ அது செக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட திங்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா, உங்களோட ஃபோன் அங்கே வச்சு அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நீங்களே பண்ணலைன்னா கூட அங்கே இருக்கிறவங்க டியூட்டியில் இருக்கிறவங்க உங்களோட மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. செக்யூரிட்டி செக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் அது கிட்டே இருக்கிற பாஸ் செக்ஷனுக்கு போகிறீங்க. பாஸ் செக்ஷனுக்கு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்கள் மைண்டில் வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாஸ் வாங்குறா இருந்தால் உங்களுக்கு மந்த்லி 1 டைம் தான் இந்த பாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ நவம்பர் மாதம் நடக்குது. ஸோ நீங்கள் நவம்பர் 10th இதே மாதிரி முன்னாடி வந்துட்டு நீங்கள் பாஸ் வாங்கி நீங்கள் கொஞ்சம் பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு ரீஅப்பியர் ஆக முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே ரீஅப்பியர் ஆகினாலே உங்களை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி பாஸ் 1 டைம் தான் இருக்கும். ஸோ இந்த பாஸ் நீங்கள் 1 டைம் தான் மந்தில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் மந்த் தான் நீங்கள் வரணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சேம் மந்த் ரிப்பீட்டாக 2 ப்ராവശ്யம் அப்பியர் ஆக முடியாது. ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப், அது மாதிரி மொபைல் நம்பருக்கு கேட்பாங்க. ஸோ உங்களோட ஆதார் இல்லைனா பேன் கார்டு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்கலாம். ஐடி ப்ரூஃப் மொபைல் நம்பரும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாஸ் எடுத்துட்டு டேரெக்டாக அவங்கள டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் எங்கே போகணும்னு தெரியலன்னா உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்மூத்தாக தான் நடக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த கேஷ் செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ கேஷ் செக்ஷனுக்கு என்ட்ரு ஆக முன்னாடியே அவங்க செகண்ட் லெவல் செக்கிங் இருக்கும். அங்கே உங்களோட மொபைல் ஃபோன் இப்போவும் ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங்கில் நீங்கள் மொபைல் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கேயும் செக் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் மொபைல் ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் மொபைல் ஆஃப் கன்ஃபார்ம் ஆகினதுக்கப்புறம் பாஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களை டேரெக்டாக உள்ள விட்டுருவாங்க. இங்கே போய்ட்டு உங்களோட டினாமினேஷன் மாற்றி உங்களுக்கு தேவைப்பட்ட கட்டுகள், நோட்டு கட்டுகள் உங்களுக்கு வாங்கிக்கலாம். நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் நான் போடுறேன். உங்களுக்கு இப்போ பேங்க் இல்லைன்னா நீங்கள் ஆர்பிஐ டேரக்ட் போய் வாங்கிக்கலாம். ஆர்பிஐ போடுறா இருந்தால் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இந்த ஆர்பிஐக்குள்ளே போக விரும்ப மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்பிஐ நிறைய போலீஸ்காரங்கள்லாம் நிற்கிறாங்க. இதுக்குள்ளே போனால் எப்படி என்ன பண்ணணும், யார்கிட்ட என்ன கேட்கணும்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்.